கொஞ்சம் கூட டைம் எடுக்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேம்மா. நல்லா மேல் தோலை சீவிடுங்க. நல்லா கழுவி வச்சுக்குங்க. பாருங்கள், சீவல் எடுத்துக்குங்க. நல்லா அப்படி சீவிடுங்க. பாருங்கம்மா, எல்லா உருளைக்கிழங்கும் இந்த அளவுக்கு சீவல் போட்டு வச்சுருக்கேன். இதை போல் சல்லடை வச்சுக்கோங்க. சல்லடை இல்லைன்னா காட்டன் வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிடுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா அலசிடுங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கம்மா, இப்போ நம்ம சீவல் போட்ட உருளைக்கிழங்கு கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. தண்ணி சேர்க்காதீங்க. நமக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். அது வரலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம். அந்த தண்ணியே வந்து ஈரப்பதம் இருக்கும். பாருங்கள், தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லை. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடுங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலாமா. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக. இதை வந்து நல்லா ஒரு ரோல் பண்ணிவிடுங்க. இப்படி ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி தட்டிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தட்டையாக தட்டிட்டு, ஷேப் வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் தட்டையாக தட்டிடுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்க. பாருங்கம்மா, பின்னாடி பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கோம். நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து கலர் வந்து இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பபிள்ஸ் குறையும். அந்த டைமில் எடுத்துருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி.